SBHS ஐ விண்டோஸில் Scilab மூலம் அணுகுவது குறித்த இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. SBHS சிங்கிள் போர்ட் ஹீட்டர் சிஸ்டமின் சுருக்கமாகும். இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது Scilab மற்றும் SBHSக்கு இடையே சீரியல் தொடர்பை அமைப்பது, ஒரு ஸ்டெப் டெஸ்ட் சோதனையை செய்வது. இந்த டியூட்டோரியலுக்கு நான் விண்டோஸ் 7 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மற்றும் Scilab 5.3.3 ஐ பயன்படுத்துகிறேன். www.scilab.org இலிருந்து நீங்கள் Scilab-ஐ டவுன்லோட் செய்யலாம். Scilab-ஐ நிறுவ Scilab ஸ்போக்கன் டியூட்டோரியல் தொடரை காணவும். இந்த டியூட்டோரியலை தொடர்வதற்கு முன்பு Introduction to XCOS, Connecting SBHS to Computer ஆகியவற்றை நீங்கள் காண வேண்டும். இதற்கான டியூட்டோரியல்கள் ஸ்போக்கன் டியூட்டோரியல் வலைத்தளத்தில் இந்த தொடரில் உள்ளன. தொடங்குவதற்கு நாம் Scilab ஸ்டெப் டெஸ்ட் கோடை டவுன்லோட் செய்ய வேண்டும். அதனால் ஒரு வெப் பிரவுசரை திறப்போம். அட்ரஸ் பாரில் டைப் செய்க os-hardware.in. ப்ராஜெக்ட் SBHS ஐ கிளிக் செய்து பின் டவுன்லோட்ஸ் இணைப்பை கிளிக் செய்யவும். SBHS லோக்கல் கோட் செக்ஷனின் கீழ் இருக்கும் ஃபைலை டவுன்லோட் செய்து அந்த ஃபைலை டெஸ்க்டாப்பில் சேமிக்கவும். டவுன்லோட் செய்யப்பட்ட ஃபைல் zip ஃபார்மேட்டில் இருப்பதை கவனிக்கவும். இந்த ஃபைலை ரைட் கிளிக் செய்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியரை தேர்வு செய்யவும். Scilab கோட்ஸ் லோக்கல் என்ற ஒரு ஃபோல்டர் உருவாக்கப்படும். நமது சோதனையை தொடங்க நாம் தயாராக உள்ளோம். உங்கள் கணினி SBHS உடன் இணைக்கப்பட்டு பவர் ஆன் செய்யப்பட்டுள்ளதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளவும். முதலில் SBHSக்கு ஒதுக்கப்பட்ட கம்யூனிகேஷன் போர்ட் எண்ணை சரிபார்ப்போம். இதை செய்ய மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் செய்து ப்ராப்பர்ட்டீஸை கிளிக் செய்யவும். ஒரு விண்டோ திறக்கும். இந்த விண்டோவில் டிவைஸ் மேனேஜரை கிளிக் செய்யவும். விண்டோஸ் 7 பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் மற்ற விண்டோஸ் பதிப்புகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்கும் என்பதை குறித்துக் கொள்ளவும். உங்கள் விண்டோஸ் பதிப்புக்கு ஏற்றவாறு நான் செயல்விளக்கும் படிகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். டிவைஸ் மேனேஜர் உங்கள் கணினியில் உள்ள ஹார்ட்வேர் கருவிகளின் பட்டியலை காட்டும். இதில் போர்ட்ஸ், COM and LPT ஆப்ஷன் கண்டறியவும். அதை திறக்க டபுள் கிளிக் செய்யவும். நீங்கள் RS-232 கேபிளை இணைத்திருந்தால் கம்யூனிகேஷன்ஸ் போர்ட் COM1 ஐ பார்க்கவும். இல்லையெனில் USB சீரியல் போர்ட்டை பார்க்கவும். RS-232 இணைப்பிற்கு போர்ட் எண் பெரும்பாலும் COM1 ஆக இருக்கும். USB இணைப்பிற்கு அது வேறொரு எண்ணாக மாறலாம். அதற்கான COM எண்ணை குறித்துக் கொள்ளவும். எனக்கு அது COM14 ஆகும். இப்போது USB கேபிளை இணைத்த பிறகு கிடைக்கும் COM போர்ட் எண் சில நேரங்களில் ஒரு 2 டிஜிட் எண்ணாக இருக்கும். உங்கள் போர்டையும் கணினியையும் இணைக்கும் சீரியல் டூல் பாக்ஸால் ஒற்றை டிஜிட் போர்ட் எண்ணை மட்டுமே கையாள முடியும். அதனால் உங்கள் COM போர்ட் நம்பரை மாற்றுவது அவசியம். COM போர்ட் எண்ணை மாற்றுவதற்கான செயல்முறையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அந்த குறிப்பிட்ட COM போர்ட்டை டபுள் கிளிக் செய்யவும். போர்ட் செட்டிங்ஸ் டேபை கிளிக் செய்து பின் அட்வான்ஸ்டை கிளிக் செய்யவும். COM போர்ட் நம்பர் டிராப் டவுன் மெனுவில் வேறு ஏதேனும் ஒற்றை டிஜிட் எண்ணுக்கு பதிலாக போர்ட் எண்ணை தேர்வு செய்யவும். எல்லா போர்ட்டுகளும் தற்போது உபயோகத்தில் உள்ளன என்று விண்டோஸ் காட்டலாம். ஆனால் உண்மையில் அது பழைய ஸ்டேட்டஸ் ஆகும். அதனால் வேறு எந்த USB கருவியும் இணைக்கப்படவில்லை எனில் நீங்கள் வலுக்கட்டாயமாக ஒரு குறிப்பிட்ட COM போர்ட் எண்ணை பயன்படுத்தலாம். இந்த அமைப்புகளை செயலாக்க ஓகேவை கிளிக் செய்யவும். ப்ராப்பர்ட்டீஸ் விண்டோவை மூட ஓகேவை கிளிக் செய்யவும். டிவைஸ் மேனேஜர் மற்றும் மீதமிருக்கும் விண்டோக்களை மூடவும். இப்போது SBHS ஐ பயன்படுத்தி ஒரு ஸ்டெப் டெஸ்ட் சோதனையை செய்ய Scilab-ஐ கான்ஃபிகர் செய்ய கற்போம். நாம் டெஸ்க்டாப்பில் சேமித்த Scilab லோக்கல் கோட்ஸ் ஃபோல்டரை திறக்கவும். ஸ்டெப் டெஸ்ட் ஃபோல்டரை திறக்கவும். sir_init.sce ஃபைலை கண்டறிந்து அதை டபுள் கிளிக் செய்யவும். இது Scilab-ஐ தானாகவே நிறுவி ஃபைலையும் Scilab எடிட்டரில் திறக்கும். அது ஃபைலை திறக்கவில்லை எனில் ஃபைல் மெனுவை கிளிக் செய்து பின் ஓப்பனை கிளிக் செய்யவும். sir_init ஃபைலை தேர்வு செய்து பின் ஓப்பனை கிளிக் செய்யவும்.
Scilab workspace-க்கு மாறி பின்வரும் கமாண்டுகளை எக்ஸிக்யூட் செய்யவும். டைப் செய்க git d space /common_files பின் என்டர் கீயை அழுத்தவும். பின் டைப் செய்க exec space /common_files/loader.sce பின் என்டரை அழுத்தவும். சீரியல் போர்ட் டூல் பாக்ஸ் லோட் செய்யப்பட்டுவிட்டது என்ற மெசேஜை நீங்கள் காணலாம். Scilab எடிட்டருக்கு மாறவும். sir_init.sce ஃபைலில் வேரியபிள் போர்ட் 2 இன் மதிப்பை கேட்கும் வரியை கண்டறியவும். போர்ட் 2 வேரியபிளின் மதிப்புக்கு பதிலாக அடையாளம் காணப்பட்ட COM போர்ட் நம்பரை வைக்க வேண்டும். போர்ட் எண்ணை நீங்கள் அடையாளம் கண்ட ஒன்றிற்கோ அல்லது நீங்கள் சிறிது நிமிடங்களுக்கு முன் செட் செய்த எண்ணிற்கோ மாற்றவும். இது ஒற்றை கோட்டுகளினுள் இருக்கிறதா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இந்த ஃபைலின் கண்டென்ட்டில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். இப்போது ஃபைலை சேமிக்கவும். இந்த ஃபைலை செயல்படுத்த மெனு பாரில் எக்ஸிக்யூட் பட்டனை கிளிக் செய்யவும். Scilab workspace-இல் COM port opened என்ற மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். எனினும் உங்களுக்கு ஒரு எரர் மெசேஜும் கிடைக்கலாம். ஒரு வழக்கமான எரரை எப்படி கையாள்வது என்று நான் ஸ்லைடுகளை பயன்படுத்தி விளக்குகிறேன். ஸ்லைடுகளுக்கு திரும்புகிறேன். ஒருவேளை TCL/TK தொடர்பான எரர் தெரிந்தால் SBHS உடன் இணைக்கப்பட்ட USB கேபிளை மீண்டும் இணைத்து இந்த ஃபைலை மீண்டும் செயல்படுத்தவும். COM போர்ட் எண் மாறிவிட்டதா என்று ஒருமுறை சரிபார்க்கவும். அப்படியும் வேலை செய்யவில்லை எனில் Scilab-ஐ ரீஸ்டார்ட் செய்து செயல்முறையை மீண்டும் செய்யவும். Scilab workspace-இல் பின்வரும் கமாண்டுகளை செயல்படுத்தவும். டைப் செய்க exec space step_test.sci பின் என்டரை அழுத்தவும். பின் டைப் செய்க xcos space step_test.xcos பின் என்டரை அழுத்தவும். இது ஸ்டெப் டெஸ்ட் சோதனைக்கு செய்யப்பட்ட xcos இன்டர்ஃபேஸை செயல்படுத்தும். பிளாக்குகளை டபுள் கிளிக் செய்து பிளாக் பாராமீட்டர்களை நீங்கள் மாற்றலாம். முதல் முறை பாராமீட்டர்களை நீங்கள் மாற்றாமல் இருக்க பரிந்துரைக்கப்படுகிறது. xcos விண்டோவின் மெனு பாரில் சிமுலேஷன் ஆப்ஷனை கிளிக் செய்து பின் ஸ்டார்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். xcos ஃபைலை வெற்றிகரமாக நாம் செயல்படுத்திய பிறகு 3 கிராஃப்களுடன் ஒரு பிளாட் விண்டோ காட்டப்படும். முதல் கிராஃப் ஹீட்டர் இன் பெர்சன்டேஜ் பற்றியதாகவும், இரண்டாவது கிராஃப் ஃபேன் இன் பெர்சன்டேஜ் பற்றியதாகவும், மூன்றாவது கிராஃப் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ் பற்றியதாகவும் இருக்கும். நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. நான் ஸ்லைடுகளுக்கு திரும்புகிறேன். இமேஜில் காட்டப்பட்டுள்ளபடி SBHS டிஸ்பிளேயில் ஃபேன், ஹீட்டர் மற்றும் டெம்பரேச்சர் காட்டப்படுகின்றன. கிராஃபில் காட்டப்படும் மதிப்புகள் SBHS டிஸ்பிளேயில் காட்டப்படுவதற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்பதை குறித்துக் கொள்ளவும். அப்படி இல்லையெனில் Scilab SBHS உடன் தொடர்பு கொள்ளவில்லை என்று பொருள். கம்யூனிகேஷன் LED-க்கள் அவ்வப்போது ஃபிளாஷ் செய்கின்றனவா என்று நீங்கள் சரிபார்க்கலாம். இந்த இமேஜில் காட்டப்பட்டுள்ளபடி இந்த LED-க்களை SBHS-இல் USB கனெக்டருக்கு அடுத்ததாக காணலாம். இப்போது இது ஒரு உண்மையான சோதனை மற்றும் முடிவுகளை கொடுக்க இது சிறிது நேரம் எடுக்கும். இப்போது சிறிது நேரத்திற்கு நான் பதிவை இடைநிறுத்துகிறேன். போதுமான நேரத்திற்கு சோதனையை ரன் செய்த பிறகு இறுதி கிராஃப்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளபடி இருக்கும். ஹீட் மதிப்பில் ஸ்டெப் சேஞ்சுக்கு டெம்பரேச்சர் பதில் அளித்துள்ளதை நாம் காணலாம். நாம் செய்த பெரும்பாலான செயல்முறைகளை ஒரு ஃபைலை இயக்கியே முடிக்கலாம். அந்த ஃபைலை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஸ்டெப் டெஸ்ட் ஃபோல்டருக்கு மாறவும். Scilab-ஐ நிறுவுவதில் இருந்து xcos-ஐ திறக்கும் வரையுள்ள படிகளை start.sce ஃபைலை பயன்படுத்தி இயக்கலாம். ஸ்லைடுகளுக்கு திரும்புகிறேன். செயல்முறையை நீங்கள் நன்கு புரிந்து கொண்ட பிறகே start.sce ஃபைலை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த ஃபைல் sir_init.sce ஃபைலில் இருக்கின்ற போர்ட் எண் சரியானது என்று அனுமானித்துக் கொள்கிறது. இப்போது சோதனையை நிறுத்த xcos விண்டோவின் மெனு பாரில் இருக்கும் ஸ்டாப் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். சோதனையை முடித்த பிறகு SBHS-ஐ ரீசெட் செய்வோம். இதை விளக்க மீண்டும் ஸ்லைடுகளுக்கு திரும்புகிறேன். படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி SBHS-இல் ஒரு ரீசெட் புஷ் பட்டன் இருக்கிறது. ரீசெட் செய்ய ரீசெட் பட்டனை 1 அல்லது 2 நொடிகளுக்கு அழுத்தி பின் விடவும்.
ரீசெட் ஆபரேஷன் ஹீட்டை 0% ஆகவும் ஃபேனை 100% ஆகவும் செய்கிறது. எனினும் LCDயில் இரண்டிற்கும் 0 காட்டப்படுகிறது. இந்த சோதனைக்கான டேட்டா ஃபைல் ஸ்டெப் டெஸ்ட் ஃபோல்டரில் சேமிக்கப்படுகிறது. இந்த ஃபைலை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த டேட்டா ஃபைலின் பெயர் ஒரு டைம் ஸ்டாம்பின் ஃபார்மேட்டில் உள்ளது. டேட்டா ஃபைலின் பெயரை இயர், மந்த், டேட், hours, minutes, seconds.txt என ரீட் செய்யவும். டேட்டா ஃபைலை திறந்து அதன் கண்டென்ட்டை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஒவ்வொரு மாதிரிக்கும் ஹீட், ஃபேன் மற்றும் டெம்பரேச்சர் மதிப்புகளை அது கொண்டிருக்கும். அதனால் இந்த ஃபைலை பகுப்பாய்வு நோக்கத்திற்கு பயன்படுத்தலாம். இப்போது சுருங்கச் சொல்ல, இந்த டுடோரியலில் Scilab மற்றும் SBHSக்கு இடையே சீரியல் கம்யூனிகேஷனை அமைக்கவும், ஒரு ஸ்டெப் டெஸ்ட் சோதனையை செய்யவும் கற்றோம். பின்வரும் இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச் சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு ஆதரவு இந்திய அரசாங்கத்தின் NMEICT MHRD மூலம் கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட இணைப்பை பார்க்கவும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஜெயஸ்ரீ, குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.